ஸ்விக்கி சொமேட்டோ அப்புறம் டெலிவரி. ஐயோ கேமரா எடுக்கிறீங்களா? ஆமாம் கேமரா இருக்குது. ஹாய் பிடிண்டிட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் ரேபிடோ ராகுல் பேசுகிறேங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம 365 டேஸ் ஸ்விக்கி சேலரி சேலஞ்சோட டே 8 தான் ஓட்ட போகிறோம். அண்டு நம்ம வந்து மொதல் ஆர்டருக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒன்ஸ் நம்ம மொதல் ஆர்டர் வந்துச்சுன்னா எப்பயும் போல் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போய் டெலிவரி பண்ணலாம். சரி, இப்போ நம்ம வந்து மொதல் ஆர்டருக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒன்ஸ் ஆர்டர் வந்துச்சுன்னா டக்குன்னு பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்புவோம். வாங்க வெயிட் பண்ணுவோம். நண்பர்களே, நம்ம மொதல் ஆர்டர் எடுத்துட்டோம். அந்த மொதல் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடியே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கணும் ப்ரோ 62-17 ரெடியா ப்ரோ? 17 ப்ரோ. எப்பவுமே வீடியோட வரீங்க, வீடியோ எடுக்கணுமா இல்லை சும்மா விளாக் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. நான் ஃபுட் டெலிவரி விளாக் பண்ணிட்டு இருக்கேன். சரி, பிரெத் டேக்கர் நடிங்க ப்ரோ. 0668 தான் நம்மளோட பாஸ்போர்டு போட்டுறோம். அப்படியே பிக்கப் கம்ப்ளீட்டு கொடுத்தது. நான் இங்கே நிறைய முறை வந்திருக்கிறேன், என்னை பார்த்துருக்குறாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமே கேமரா போட்டு இந்த கடைக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் சூப்பர் ஜோன் ஆக்டிவ் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, உங்களோட ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர் ஆப்போட ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுங்கள். பண்ண அப்புறம் உங்களோட டாப் ரைட் கார்னரில் ஒரு ஹெட்ஃபோன் சிம்பிள் இருக்கும், அதை தொடுங்க. தொட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டியூட்டி ரிலேட்டட் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் தொட்டப்புறம் ஸ்ட்ரைட்டாக உள்ளுக்குள்ளே போகும். உள்ளுக்குள்ளே வந்து சேஞ்ச் ஷிஃப்ட் ஜோன் இருக்கும். அதை தொட்டப்புறம் அப்ளை ஃபார் சேஞ்ச் ஷிஃப்ட் ஜோன் இருக்கும். அதை தொட்டப்புறம் ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை ஜோன் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா அடுத்தது வந்து அவங்க வந்து ஒரு ஃபார்மாட்டை கொடுப்பாங்க. அதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது, ஏன்னா நம்ம ஜோன் வந்து மாற்ற போகிறதில்ல. நம்ம வந்து நாட் குட்டு அப்புறம் கிரேட்டுன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நாட் குட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் தொட்டுட்டு ஷேர் ஃபீட்பேக்குன்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுருவீங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். என்னென்னு மெசேஜ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு சேஞ்ச் சூப்பர் ஜோன் ஆக்டிவ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க உங்களுக்கு வந்து செகண்டரி ஜோன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபார்ம் லிங்க் வந்து அனுப்பிவிடுவாங்க. அந்த லிங்க்கை தொட்டப்புறம் உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே போகும். உள்ளுக்குள்ளே போன அப்புறம் உங்களோட டிஇஐடி நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டிஇஐடி எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் ஸ்க்ரீன், அதாவது நீங்கள் ஸ்விக்கி பார்ட்னர் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 3 லைன் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதை தொட்டுட்டு உங்களோட ப்ரொஃபைலை தொட்டுட்டு டிஇஐடின்னு ஒன்று இருக்கும், அதை தொட்டு நீங்கள் உங்களோட நம்பரை வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 5 ஜோன் வந்து சுற்றி இருக்கிறதுல நீங்கள் வந்து செகண்டரியாக எடுத்துக்கலாம். என்ன ஜோனுன்றதை வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பக்கத்தில் என்ன ஜோன் இருக்குதோ அந்த ஜோனை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் 5 ஜோனுக்கு மேலே நீங்கள் கொடுக்கக்கூடாது. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லாங் ட்ரிப்பு போகிறீங்கன்னா அந்த லாங் ட்ரிப்பை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது எம்டியாக வரக்கூடாது. ஒரு சில டைம் கொடுத்துருவாங்க ரிட்டர்ன் போனஸ், ஒரு சில டைமில் ரிட்டர்ன் போனஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த ஜோன் ஆக்டிவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஜோனில் வேறு ஏதாவது ஆர்டர் இருந்துச்சுன்னா அந்த ஆர்டரை கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வர மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த ஜோனுக்குள்ளேயே கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆர்டர் வந்து அந்த ஜோன்லேருந்து உங்கள் ஜோனுக்கு கொடுப்பாங்க. அந்த ஆர்டர் மூலிமா நீங்கள் வந்து உங்கள் ஜோனுக்கு வந்துடலாம். பார்த்துருக்கேன். ஆனால் ஆர்டருங்க சொல்லுங்கள், டோர் நம்பர் சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் தான் ஆகலை. D6J D2 பிளாக்ண்ணா. D6Jவா? ஆமாண்ணா. ஆனால் 3 லிட்டர் அடிச்சிருங்க. ஜிபே பண்ணி விட்றேண்ணா. நண்பர்களே, நம்ம ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெட்ரோல்லாம் போட்டுட்டு வந்து டீ கடையில் வந்து ஒரு சமோசா அப்புறம் ஒரு 10 ரூபா ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா, கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு பெரிய ஆர்டர் வந்துச்சுங்க. எவ்வளோ வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 205 ரூபா வந்துருக்குது. 50 ரூபா சர்ஜி போனஸ். சூப்பருங்க. என்ன இன்றைக்கி நம்ம செல்ஃபி வைக்கலன்னு செல்ஃபி கேட்டுருச்சு. சரி, கேமரா காட்டக்கூடாதுன்னு நினச்சா இவனுக்கு விட மாட்டானு, இவ்வளோ கேமரா காட்ட வச்சிடறானுங்க. பார்த்தா தான் பயந்துட்டு டக்குன்னு ரெடி பண்ணுவாங்க. இப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ, வெயிட் டைம் சார்ஜ் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காது. சொமேட்டோக்கெல்லாம் கிடையாது சுத்தமாக கிடையாது. இப்போ இந்த டைமில் நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர் எடுத்துருக்கீங்க ப்ரோ. நீங்கள் லேட் பண்ணி நானே 9 ஆன் பண்ணிட்டு இப்போ தான் ப்ரோ வருது ஆர்டரு. கிடையாது ப்ரோ, ஒரு 2.5 மணி நேரத்துக்கு 50 ரூபா தான் ப்ரோ பார்த்துருக்கேன். எல்லா இடத்துலையும் தான். இவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது. அவங்க கொடுத்துருவாங்க, இவங்க திட்டுவாங்க. இது என்னங்க இப்படி வெயிட்டு கொடுத்துக்கிறாங்க. ஒரு காது பிஞ்சிருந்துச்சு இல்லையா, ஸோ அதையும் சைடில் ஒரு காது இருக்குது, ரெண்டுத்தையும் போட்டு கட்டி வச்சாச்சு. கஷ்டமாக இருந்தாலும் பண்ணுவோம், டெலிவரி பண்ணும். எப்பா எப்படி கொண்டாந்து விட்டுருக்காங்க.
தூங்கிட்டு கொண்டாந்து விட்டாருன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்டர் முடிச்சிட்டோம். இப்போ 3வது ஆர்டருக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, 2வது ஆர்டர் வந்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து 2வது ஆர்டர் நான் டெலிவரி பண்ணேன் இல்லையா, ஸோ அந்த அண்ணன் வந்து 50 ரூபா டிப்ஸ் கொடுத்துருந்தாரு. கிட்டத்தட்ட நம்ம 27 நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ணி கொண்டாந்து இந்த அண்ணனுக்கு கொடுத்தோம். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி எனக்கு ஒரு 50 ரூபா டிப்ஸ் கொடுத்தாரு. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நான் வந்து சிரிச்ச முகத்தோடு வாங்கிட்டு நான் அப்படியே வந்துட்டேன் அங்கேருந்து. ஒன்ஸ் 3வது ஆர்டர் வந்துச்சுன்னா அப்படியே போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு அப்படியே டெலிவரி பண்ணுவோம். வாங்க போகலாம். நண்பர்களே, நம்ம கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டர் எடுத்துட்டோம். எவ்வளோக்கு எடுத்தோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா 33 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் அப்படின்றத பார்த்தோம்னா இது ஒன்றும் பெருசாக டெஸ்ட்டில் இல்லைங்க, 3 நிமிஷம் தான். நண்பர்களே, நமக்கு இந்த ஆர்டர் வேஸ்ட்டாக போச்சுங்க. கேன்சல் பண்ணி விட்டாங்க. கஸ்டமர் வந்து எடுக்கவே இல்லை. ஸ்விக்கி சைட்லேருந்து ஒரு 5-6 கால் பண்ணாங்க. என்னன்னு தெரியல, கஸ்டமர் எடுக்கவே இல்லை. வேஸ்ட்டாக போச்சுங்க இந்த ஆர்டர். இந்த ஆர்டர் வந்து கணக்கிலே சேரல. நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ப்ரோ, இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே ப்ரோ சாப்பாடு கடை இருக்கும்? நல்லா இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு கடை இருந்துச்சு. இங்கே ஏதாவது நல்ல ஹோட்டலில் தான் அப்படி சாப்பிட்டு போயிடலான்னு பார்த்தேன். சாப்பிட்டோம் உனக்கு வாங்கிட்டு போவோம். இந்த எங்களுக்குள்ள ஒரு பாருங்கள், இங்கே சாப்பாடு ஒரு 120 ரூபாய். இந்த 80 ரூபா சவர்மா இருந்துச்சு அந்த இடமா ப்ரோ? இது காமிக்காதா? இதில் அப்படியே காட்டுவேன். வீடியோ அப்படியே எடுத்து அப்படியே போடுவேன் யூடியூப்பில். அதான் சரி, உங்கள்கிட்ட அதான் கேட்குறேன். நான் வந்து ஏதாவது சீப்பாக ரேட்டில் கம்மியாக ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குது நாங்கள்? இந்த நிறைய கிடையாது சாப்பிட்ற கடைங்கண்ணா. சப்பாத்தி இருக்காது, நல்லா இருக்குங்கண்ணா, சூப்பராக இருக்கும். சரிண்ணா, சொல்லுண்ணா, நீங்கள் சொல்லுண்ணா. இப்போ திரும்புறேன்ல? ஆமாண்ணா. ஒரு மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா போகிறோம். லெஃப்ட் சைடில் பார்த்தா போனாக்கா போர்டு இருக்கும். 15 ரூபா ஒன்று 15 ரூபா தானே? சூப்பர். நான் 2 வாங்கினா அவர் 3 வாங்கி கொடுத்தேன். பையன் நம்பி திரும்ப சூப்பராக இருக்குது. சரிண்ணா, சரி, தேங்க்ஸ்ண்ணா. வட்டா மறுபடியும் மீட் பண்ணுவோம். மறுபடியும் எங்கள் ஆர்டர் இருந்துச்சுண்ணா. ஒயிட் சன்னா சன்னா ப்ரோ. சன்னா ஒயிட் சன்னா பட்டாணி ஒயிட். நம்ம மேடவாக்கம் ஜோனுக்கு போயிருந்தோம். அப்போ ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருந்தோம். மதியானம் ஆயிடுச்சு. சரி, எங்கேயாவது சாப்பிட்லாம் சொல்லிட்டு 4 பேர்த்து விசாரிக்க ஆரம்பித்தேன். விசாரித்த அப்புறம் ஒரு செக்யூரிட்டி என்ன சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட்டு திரும்பினீங்கன்னா அங்கே ஒரு சப்பாத்தி கடை இருக்கும். நார்த் இந்தியன்ஸ் தான் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கும். 5 ரூபா தான். ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலும் கிண்ணுன்னு வயிறு நம்பிடும் அப்படின்னு சொன்னார். நானும் வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போனேன். போயிட்டு அந்த 4 சப்பாத்திஸுங்கிற அந்த கடையில் போயிட்டு நிப்பாட்டினதுக்கப்புறம் எத்தனை சப்பாத்தி வேணும்னு கேட்டாங்க. 4 சப்பாத்தி வேணும் அப்படின்னு. அவங்க 4 சப்பாத்தியோடு சேர்த்து சைட் டிஷ்னால் ஒயிட் பட்டாணி கிரேவி தான் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய வச்ச ஒயிட் பட்டாணியை போட்டு அதில் வந்து காரத்தை போட்டு மஞ்சத்தூளை போட்டு சூப்பராக எடுத்து கையில் கொண்டாந்து கொடுத்தாங்க. அதை நீட்டாக சாப்பிட்டு சப்பாத்தி போதுமா இன்னொரு சப்பாத்தி வேணும்னு கேட்டாங்க. எனக்கு வேறு சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. எனக்கு வேறு சரியான பசி. காலையிலேயும் ஒழுங்காக சாப்பிடல, பார்த்துருப்பீங்க. ஒரு கூல்ட்ரிங்க்ஸு அப்புறம் ஒரு சமோசா சாப்பிட்டேன், அவ்வளோதான். சரி, அதனால் இன்னொரு சப்பாத்தி சாப்பிடலான்னு சொல்லிட்டு இன்னொரு சப்பாத்தி சாப்பிட்டேன். 5 சப்பாத்தி சாப்பிட்டு எவ்வளோ பே பண்ணேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 75 ரூபா பே பண்ணேன். பே பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, அடுத்த ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மோட்டரில் பண்ணுறாங்க டயர். ஸ்விக்கி இன்ஸ்டாமெண்ட் நீங்கள் ஓட்டிருக்கீங்களா? ஓட்டிருக்கிறீங்களா? அதில் இன்சென்டிவ் எப்படி வரும்? ஆர்டர் கணக்கு வரும், அமௌண்ட் கணக்கு வரும். அங்கேயா ப்ரோ? ஆமாம், ஆர்டர் கணக்கு ஓட்டுறவங்களும் ஓட்டுறாங்க, அமௌண்ட் கணக்கு ஓட்டுறவங்க. நம்ம ஐடி மாதிரி தான். எதில் ப்ரோ? இன்ஸ்டாமெண்ட்லையா? நான் ஓட்டலாம் தான் பார்த்தேன். இதுதான் கொஞ்சம் நம்ம பெட்டராக இருக்கு. அது எப்படின்னா, அது என்ன போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும். ஆஃபீஸுக்கே திருப்பி வரணும். அதுதான் ஒரு பிரச்சனை. இப்போ வந்து ரொம்ப கிலோமீட்டர் ரொம்ப அதிகமாக போடுறாங்க. ஓ, அப்படியா வரும்? 3 கிலோமீட்டர் உள்ளுங்கும் போது என் ஃப்ரெண்டு ஓட்டுறாரு, அவங்க 6 கிலோமீட்டர் போடுறாங்க, 50 ரூபா தராங்க. மறுபடியும் 6 கிலோமீட்டர் போனோம், ரிட்டன் மறுபடியும் 6 கிலோமீட்டர். ரிட்டன் போகிறதுக்கு 5 கிலோமீட்டர் வருது, மறுபடியும் வரது சும்மா வரணும். இப்போ நமக்கு அப்படி கிடையாது. இப்போ நம்ம 200 ரூபாய் அங்கே போகிறோம், அங்கேருந்து ரிட்டன் ஆர்டர் போட்டுறோம். அவங்களுக்கு இன்சென்டிவ் எப்படின்னா லாகின் கோர்ஸுக்கு தனியாக வரும். 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் லாகின் வச்சுருந்தா 135 ரூபா வரும். அந்த 6 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே 6 ஆர்டர் பார்த்தா தான் வரும். 6 ஆர்டர் பார்க்கலன்னா எந்த இன்சென்டிவும் வராது. தம்பி, நீ தான் ஆர்டர் போட்டியா? போட்டிங்களா? ஆமாடா தம்பி, பார்த்து எடுத்துக்கோ, கீழே விட்டுறாது. ரேட்டிங் போட தெரியுமா உனக்கு? ரேட்டிங் போட தெரியுமா? ரேட்டிங் போட்டுட்ரு. ஓகே கைஸ், வேலை முடிஞ்சது. தம்பி அப்படியே பேக்கில் விட்டு எடுத்துக்கிட்டான். இப்போ நம்ம வந்து ரீச் டெலிவரி லொக்கேஷன் கொடுத்தாச்சு. டெலிவரி கம்ப்ளீட்டு கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஆர்டருக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸு?
20 ரூபா தான் கொடுப்பாங்க. எஸ் 20 ரூபா தான். காய்ஸ் இப்போ நம்ம வந்து 5 ஆர்டர் முடிச்சிட்டோம். 6வது ஆர்டருக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எந்த இடத்துல வெயிட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்தில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் வேளச்சேரிக்கு வந்து நம்மளே வந்து ரிட்டன் போக விடலை. மேடவாக்கத்திலே தான் நம்ம வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் எந்த ஒரு ஆர்டரும் நமக்கு கிடைக்கல. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆர்டரே வரல. ஏன்னு கேட்டால் சர்ஜ் போனஸ் வந்து ஒரு 50 ரூபா விட்டுருந்தாங்க. அதனால வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை ஆர்டரு. அதுக்கப்புறம் கரெக்டாக 3 மணிக்கு ஷார்ப்பாக 20 ரூபாய்க்கு விட்டுருந்தாங்க. ஸோ அந்த 20 ரூபா ஆர்டர் தான் இப்போ கொண்டாந்து முடித்தேன். இப்போ நான் வந்து 6வது ஆர்டருக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்ஸ் 6வது ஆர்டர் வந்துச்சுன்னா பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். வாங்க வெயிட் பண்ணுவோம். இங்கே தான் காட்டுது தம்பி. மேலே 57 நீங்கள் வேணாம். எவ்வளோ கொடுக்க போகிறாங்க கடவுளே, கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும். 24 ரூபா. எவ்வளோ தூரம் வந்துட்டு 24 ரூபா கொடுத்தா ஏற்றுக்கணும். நான் எப்படி டிக்கெட் ரைஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்ல போகிறேன் இப்போ உங்களுக்கு. நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன். இருந்தாலுமே இப்போ புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மறுபடியும் சொல்ல போகிறேன். ஏன்னா ஆட்டோமேட்டிக் வீடியோ வந்துச்சு. என்ன காரணம் தெரியலையே. எப்படி நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணி கம்மியாக கொடுத்தாங்கன்னா காசு, அதை வந்து இன்னொரு 10 ரூபா 5 ரூபா சேர்த்து வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, பைக் கார்னரில் இருக்கிறத இதை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கீழே நிறையா இஷ்யூ கொடுத்துருப்பாங்க. அதில் ஆர்டர் ஏர்னிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே தொட்டுட்டு என்ன டேன்னு சொல்லி தொட்டிங்கன்னா அந்த டேவை தொட்டுட்டு வரிசையாக இருக்கும் எந்தெந்த கடையில் நீங்கள் எடுத்தீங்கன்றது. அதை எந்த கடையோ அந்த கடையை நீங்கள் தொட்டுட்டு உங்களோட இஷ்யூ என்னன்றது டைப் பண்ணிடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த ரைஸை டிக்கெட் சொல்லி அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து ரைஸ் ஆகிடும். அவருமே நீங்கள் வந்து செக் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கொடுத்திங்கன்னா அவங்க செக் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் போடுற மாதிரி இருந்தால் போட்டுருவாங்க. டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிவிட்டு எனக்கு இதில் பாருங்கள் நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து போட்டுக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் 2 ஆர்டர் நம்ம எடுத்தால் தான் 140 ரூபா இன்சென்டிவ் எடுக்க முடியும். அண்டு 14 ஆர்டர் எடுத்தோம்னா அடுத்த இன்சென்டிவ், அதுக்கப்புறம் 24 ஆர்டர் எடுத்தோம்னா அது ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும். இத்தனை ட்ரிப்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு வந்து இவ்வளோ இன்சென்டிவ் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து அடுத்த ஆர்டருக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒன்ஸ் ஆர்டர் கிடச்சதுன்னா போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். வாங்க போகலாம். ஆர்டர் ப்ரோ. பிக்கப்பு ஹெல்மெட்டு நோ ஹெல்மெட் நோ சேஃப்டி. என்ன ஒரு ப்ரோ ஐஐடிலேயே அலோடு ப்ரோ. ஐஐடிலேயே அலோடு. நான் உள்ளுக்குள்ளே கேமரா எடுத்துகிட்டு போக மாட்டேன், கழட்டி எடுத்துகிட்டு போகிறேன் கையில். ஐஐடிலேயே நோ ஹெல்மெட் நோ சேஃப்டிங்கிறாங்க. நோ ஹெல்மெட் இங்கே மட்டும் எப்படி கழட்டி வச்சுட்டு போகலாம்? நோ ஹெல்மெட் நோ சேஃப்டி என்ன ஆஃப் பண்ணிடலாம். உள்ளுக்குள்ளே ஆன் பண்ணல ப்ரோ, இப்போ தான் ஆன் பண்ணுச்சு. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, நாங்கள் சொல்லிட்டு தான் வந்தேன். அவர் கழட்டி சொன்னார், நான் வந்து கையில் எடுத்துகிட்டு போகிறேன் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். பாந்தி போயிடுச்சுண்ணா, பாந்தி போயிடுச்சு இங்கே. புரியுது ப்ரோ எனக்கு. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் எடுத்து அப்படியே போனீங்கன்னா போயிடலாம் வெளியே அப்படின்னு. சரி ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நான் கூட மறுபடியும் அவர் பேசுகிறாருன்னு நினச்சேன். கடைசியாக பார்த்தா மேப்பு கூட அவர் மாதிரி பேசுது. இப்போ புரியாத முடியல. என்னங்க அப்படி போயிடலாம். அது இப்படி போனால் லாக்கு தான் வரும். அவர் என்னமோ இப்படி போய் வெளியே போயிடலாம் அப்படின்னாங்க. இப்படி போய் திருப்பி அப்படி தான் வரும். நீங்கள் வெளில தான் போகிறீங்க. அவரை பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த லெஃப்ட் எடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படி சுற்றிட்டு வந்தாங்க. இல்லை இதில் போங்க, வர வழியில் தான் போய் ஆகணுமா? ஆமாம், வர வழி தான் போய். இந்த பக்கம் எதுவுமே எக்ஸிட் இல்லையா? எங்கேயுமே இல்லை. அவரை பேச்சு கேட்டுக்கிட்டு நான் அங்கே ஒரு செக்யூரிட்டி உட்காந்துருப்பார் இல்லைங்கண்ணா. மெயின் கேட்டு செக்யூரிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாங்கண்ணா, அதே வழியில் தான் போக முடியுமா? இவர் ஏதோ வேறு ஏதோ இப்படி போயிடலாம் அப்படின்னாரு. எங்கேயுமே வழி கிடையாது. வழி இல்லையாங்கண்ணா. நண்பர்களே, இங்கே வந்து சரியான காற்றடிக்குது. நான் வந்து பீஸா பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் ஒரு கையில் ஹெல்மெட்டு ஒரு கையில் வந்து பீஸா வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு எப்படியோன்னு ஆட்டாமல் அசையாமல் கொண்டாந்து பேக்கில் வச்சுட்டேன். அவ்வளோதான். இனிமேல் வந்து கொண்டு போயிட்டு கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ண வேண்டியதான். இப்போ வந்து 11வது ஆர்டர் தான் எடுத்துருக்குறோம். இன்னும் வந்து 3 ஆர்டர் எடுத்தால் தான் அடுத்த இன்சென்டிவ் எடுக்க முடியும். அப்புறம் இன்னும் ஒரு 10 ஆர்டர் அதிலேருந்து எடுத்தால் தான் நம்ம 24 ஆர்டர் எடுக்க முடியும். 495 சம்திங் வரும். நம்ம ட்ரை பண்ணலாமே, எல்லாமே ட்ரை பண்ணால் தான் வேலையாகும். அதனால் ட்ரை பண்ணுவோம். நான் இன்றைக்கி வந்து 15 மணி நேரம் ஓட்ட போகிறேன். 15 மணி நேரம் ஓட்டி வெறித்தனமாக சம்பாதிக்க போகிறோம். ஓகேவா, வாங்கலாம். இ பிளாக் 201 ப்ரோ. நம்ம போயிட்டு ரைட் கட் பண்ணுங்கள், அகைன் லெஃப்ட்டு, டீல ரைட்டு, இ பிளாக். நம்ம வந்து ஆர்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு இருக்கிறோம். திறந்து வச்சு பார்த்தீங்கன்னா காய்ஸ் பாருங்கள், ஃபைனலாக நம்ம ரெட் லைட் ஏரியாவுக்கு வந்துட்டோங்க. இதுதான் ரெட் லைட் ஏரியாவா? நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்.
அங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா ஒரு பையனை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த அக்கா பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேஷுவலாக நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா இல்லை பாருங்கள், அங்கே ஒரு அக்கா நிற்கிறாங்க. ஒரு பையன் பாருங்கள் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா மறுபடியும் நான் இந்த இடத்துக்கு வரணும்னு தெரியல, அதான் சரி இருக்கிறப்பயே காட்டலான்னு தான் வந்தேன். என்னென்ன நடக்குது கூட்டுன்னு பாருங்கள். சரி இப்போ நம்ம இடத்துக்கு போகலாமா? ஐயோ அந்த அக்காவே வராங்களே, போச்சுரா மாட்ட போகிறேன்னு. அக்கா சும்மா தான் வந்து பார்த்தேன். புரியல. சும்மா வந்து நின்னேங்க. ஆமாம். ஐயோ இங்கே பாருங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. நான் ஆர்டர் முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்மளோட ஜோனுக்கு வரலான்னு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து என் கண்ணில் வந்து முறை நான் வந்து ரெட் லைட் ஏரியாவை பார்த்தேன். சரி அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னன்னா 2 பசங்க ஒரு வண்டியில் வந்து நின்று அவங்களோட நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. நம்மளோட ஜென்ரேஷன் எப்படி போகுதுன்னே தெரியல, ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. அப்புறமே நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ரெட் லைட் ஏரியாவில் வந்து பொண்ணுங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொண்ணுங்களாம் ஒருத்தர் கூட இல்லைங்க, எல்லாமே வந்து திருநங்கைகள் தான் வந்து இருக்கிறாங்க. அப்புறமே அங்கே அக்கா கிட்ட பேசினேன், அவங்களோட லைஃப் ஸ்டோரிலாம் கேட்டேன். அதெல்லாம் வந்து இதில் போடல, ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அவங்களோட லைஃப் ஸ்டோரிலாம். வேறு வழி இல்லாமல் தான் எல்லாமே இங்கே வராங்க. அக்கா சொல்லியிருப்பாங்கல்ல, அதான் சரி கண்டென்ட்டுக்காக தான் வந்தேங்க, வேற ஒன்றும் என்ன பார்க்குறீங்க? நான் ஸ்விக்கிக்கா. இல்லை யூடியூப்பில் பார்த்துட்டு சொன்னாங்க. ஐயோ கேமரா எடுக்கிறீங்களா? ஆமாம் கேமரா இருக்குது, அதில் நான் உங்களுக்கு பிளர் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லிட்டு தான் நான் அந்த அக்கா இல்லை அந்த அக்கா ஏன் பயந்தாங்கன்னா எனக்கு ஃபேமிலி இருக்குதுப்பா அதனால விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இல்லை என்ன இல்லை நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லைக்கா, நான் உங்களை இல்லை பிளர் பண்ணிடுறேன். கேட்பேங்க நீங்கள்? எதுக்கா என்ன கேட்பேங்க? அதான் வேலை உங்களுக்குலாம் கிடைக்கலையா, எதனால் வந்து சொல்லுவாப்பா. நான் அவ்வளோ இந்த இடத்துல நிற்கிறீங்க கிடையாது. நான் என்னதுக்கா இப்போ எடுக்கிறீங்களா வீடியோ? கண்டென்ட்டுக்காக தான், அதுதான் அக்காவை கூப்பிட சொன்னேன். ஐயோ அழிச்சிருங்க சொன்னேன். வேண்டாமா? அழிச்சிருங்க, நான் தெளிவாக சொல்கிறேன். அப்புறம் அழிச்சிருங்க. போலீஸ் பிடிப்பாங்க கண்டென்ட் கிடைக்கும்னு நினச்சிட்டு அப்படியே ஆன் பண்ணி வச்சதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தா போலீஸ் பிடிக்கலைங்க. அப்புறம் இன்சென்டிவ் பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இன்சென்டிவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாதிரி இருக்கும். திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 ஆர்டர் முடிச்சுட்டா நமக்கு வந்து 115 ரூபா கிடைக்கும். அப்புறமா 13 ஆர்டர் முடித்தோம்னா 220 ரூபா கிடைக்கும். அப்புறமா நம்ம வந்து 21 ஆர்டர் முடித்தோம்னா அதுக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும். 30 ஆர்டர் முடித்தா அதுக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும். ஸோ 800 வரைக்குமே கிட்டத்தட்ட இன்சென்டிவ் கிடைக்கும் நமக்கு. அதே போல் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம 8 ஆர்டர் முடித்தோம்னா நமக்கு 145 ரூபா கிடைக்கும். இதுவே 14 ஆர்டர் முடித்தோம்னா நமக்கு வந்து 270 ரூபா கிடைக்கும். 270 ரூபா வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறது வந்து ஒரே ஒரு மேண்டேட்ரி ஸ்லாட் வந்து ஓட்டு இருந்தோம்னா போதும், நமக்கு வந்து கிடச்சிரும் இந்த 270 ரூபா வரைக்கும். அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் 270, திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமையாக இருந்ததுன்னா 220 ரூபா. ஆனால் அதுக்கு மேலே இந்த 400 ரூபான்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கப்புறம் 700 சொன்னோம் இல்லையா, அதுக்கப்புறம் 800 சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த இன்சென்டிவ்லாம் நம்ம எடுக்கணும்னா நம்ம வந்து கம்பல்சரியாக 2 மேண்டேட்ரி ஸ்லாட்டும் ஓட்டியிருக்கணும். 2 மேண்டேட்ரி ஸ்லாட் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஒரு மேண்டேட்ரி ஸ்லாட்டு. அதே போல் ஈவினிங் 6 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இன்னொரு மேண்டேட்ரி ஸ்லாட்டு. 20 ட்ரிப்ஸ் 30 ட்ரிப்ஸ்னு போச்சுன்னா நமக்கு 800 வரைக்கும் இன்சென்டிவ் கிடைக்கும். இன்றைக்கி வந்து நான் 37 ட்ரிப்ஸு முடிச்சிருந்தேன்னா 825 ரூபா இன்சென்டிவ் கிடச்சிருக்கும். இதுவே 32 ட்ரிப்ஸ் முடிச்சிருந்தேன்னா 725 ரூபா கிடச்சிருக்கும். அதுக்குள்ளே 74 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு. சரி ஓகே நாங்கள் ஓட்டுவோம். சரி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்சென்டிவ் எப்படி இருக்குது எப்படி வருன்றது. இப்போ நான் இந்த ஆர்டர் முடிச்சுட்டு இன்றைக்கி எவ்வளோ இயர்ன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை வந்து பேசுகிறேன். நண்பர்களே இன்றைக்கி டே 8, இன்றைக்கி எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுத்துருக்குறோம் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கடைசியாக ஒரு ஆர்டர் முடித்தோம் இல்லையா. ஸோ அந்த ஆர்டர் முடிக்க டைம் ஆச்சு, இருந்தாலுமே எனக்கு வந்து அந்த கஸ்டமர் வந்து டிப்ஸ் கொடுத்தாங்க 40 ரூபா. ஏன்னா ராகுல் தானே, ராகுலுக்கு தராமல் பின்ன யாருக்கு தருவாங்க டிப்ஸு. எனக்கு 40 ரூபா இருந்திருக்காங்க. அதில் 20 ரூபா நோட்டு ஒன்று, 2 10 ரூபா நோட்டு. அதில் அந்த 20 ரூபா நோட்டு வந்து கிழிஞ்சிருக்குது. அது வந்து எடுத்துக்கோங்களான்னு தெரியல. நானும் வந்து எப்படி வேணும் தள்ளி விட்ருவேன், பார்த்துக்குங்க. நீங்கள் மட்டும் அது வாங்காதுக்குங்க. பேங்க்கில் கொடுத்தா அதை ஏற்றுக்குவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரி ஓகே, இப்போது நம்ம ஈவினிங் செக்ஷனுக்கு வருவோமா. இன்றைக்கி நம்ம எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கிறோம்? 15 மணி நேரம் 25 நிமிஷம் ஓட்டியிருக்கிறோம்.
இதை நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன், பார்த்துக்குங்க லாகின் கவர்ஸை. நம்ம இன்றைக்கி வித் இன்சென்டிவோட எவ்வளோ எடுத்துருக்குறோம் அப்படின்றத வந்து நாளைக்கு நான் வந்து கால்குலேட் பண்ணி சூப்பராக உங்களுக்காக ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன், பார்த்துக்குங்க. வித்தவுட் இன்சென்டிவில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 1148 ரூபா, ஆர்டர் ஏர்னிங்ஸ் 901 ரூபா, போனஸ் வந்து 236 ரூபா, அட்ஜஸ்ட்மெண்ட் 11 ரூபா. நம்ம நிறையா டிக்கெட் ரைஸ் பண்ணோம் காலையிலேருந்து. நமக்கு எவ்வளோ வந்துருக்குது? 11 ரூபா தான் போட்டுக்கிறானுங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில். சரி பரவாயில்ல, இருக்கட்டும். அது போக நம்ம பெட்ரோல் எவ்வளோ அடிச்சிருக்கிறோம்? 302 ரூபா, 3 லிட்டர் அடித்தோம். அது எல்லாத்தையும் கழிச்சோம்னா இன்றைக்கி ப்ராஃபிட்டு 1100 ரூபாய்க்கு நம்ம பார்த்துட்டோம். நம்ம டே 1லேருந்து டே 8 வரைக்கும் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அண்டு எவ்வளோ பெட்ரோல் அடித்தோம், மொத்தமாக இது வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குது அப்படின்ற விஷயத்த நான் அப்பப்போ நடுவில் வீடியோவில் போடுவேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கணும். அண்டு நான் இன்சென்டிவ் வந்து சொன்னது கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்விக்கிக்கு சொல்லியிருப்பேன், ஸ்விக்கி இன்ஸ்டாமெண்ட்டுக்கு சொல்லியிருப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அந்த வீடியோ. ஃபுல்லாக பார்த்துதான் எங்களுக்கு சும்மா பாதியிலேயே பார்த்துட்டு விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லாத மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த டே 8 முடிச்சுக்கலாம். மறுபடியும் 365 டே ஸ்விக்கி சேலரி சேலஞ்சோட டே 9ல் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ரேபிடோ ராகுல். ஓகே பாய்.